ஏமா அழுவுற? பாட்டு ரொம்ப நல்லா இருக்கே. யார் பாடின பாட்டுமா இது? அம்மா பாடுற பாட்டு. அம்மா அம்மா எங்க? அம்மா செத்து போயிட்டாங்க. அம்மா ஹலோ ஹலோ தூக்குது பாரு. ஹலோ, நான் சண்டி என்ன ரத்னவேல் பாண்டியா உயிரோட தான் இருக்கானே. ஐயோ பாவா பாவா எந்திரிங்க பாவா. என்னடா ரத்னவேல் பாண்டியா உயிரோட இருக்காடா? என்னடா சொல்ற? ஆமையா, என் கண்ணால நான் பார்த்தையா. எங்கட பார்த்த அவன? சென்னையில அவனை புதைச்ச இடம் எங்கடா இருக்கு? மொத்தத்தையும் கலங்கடிக்கிற என் தம்பி பத்ரா கையால அடி வாங்கியும் அவன் சாகலடா. புலிய அடிச்சாச்சுன்னு நினைச்சேன். பதுங்கி இருக்கடா. சின்னா ஐயா, எங்க எங்க இருக்கான் தேடு. ஏய் ரத்னவேல் பாண்டியன், எங்கடா இருக்க? சம்போ சிவ சம்போ, சம்போ சிவ சம்போ, சம்போ. குறுக்கால கைய விட்டு என் கால புடிச்சிருக்கிறது ஒரிஜினல் மகாலட்சுமியா இல்ல என் மன பிராந்தியா? பாப்போம். லட்சுமி 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 லட்சுமி. அம்மா ஸ்ரீதேவி, இந்த வீட்லயா தாய் இருக்க? உன் வீட்ல ஸ்ரீதேவி குடி இருக்கா தாய்? போன வாரமே காலி பண்ணிட்டு போயிட்டா சாமி. அடச்சி, அந்த ஸ்ரீதேவி இல்ல, மகாலட்சுமி. மகாலட்சுமி, உன் வீட்டுல லட்சுமி கலாசம் பொங்கி வழியுது தாயி. உன் மேல மகாலட்சுமி தேவி கருணப்பார்வை விழுந்துருச்சு தாயி. என் பேரு தாயி இல்ல சாமி, ஐஸ்வர்யா. குறுக்கால பேசாத ஐசு. மகாலட்சுமி கொட்டி கொடுக்க போறா காசு. எவ்வளவு சாமி? 100 லட்சம். ஐயோ, 100 லட்சமா? எப்ப சாமி? அம்மா ஸ்ரீதேவி, சீக்கிரமா அம்மா சீக்கிரமா. இங்க வெயிட்டிங். ஒரு 100 200 கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறமா கணக்கு பாத்துக்கலாம். வந்துரு தாயி வந்துரு. இல்ல சாமி, அதையும் கொண்டு வர சொல்லுங்க சாமி. ஐயோ மகாலட்சுமி, இங்க காம்ப்ரமைஸ் ஆற மாதிரி தெரியல. அதையும் கொண்டு வந்துரு தாயி. அச்சி தள்ளி போ. மகாலட்சுமி வெரசலா இற போறா. அதோ ஆத்தா வந்துட்டா. இந்திரலோகத்து பைபாஸ்ல வந்துட்டா. வைகுண்டத்தை ஜம்ப் பண்ணி வந்துட்டா. கைலாசத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டா. உங்க வீட்டு மாடி மேல வந்துட்டா. வந்துட்டா வந்துட்டா. எங்க காணா? என்னாச்சு சாமி? ஸ்ரீதேவி நீங்களா சாமி? ஓ சிவசம்பு, உங்க அப்பா ஆண்டவனையே சீட்டிங் பண்ணிட்டான் சாமி. உனக்கு 3 வயசு இருக்க சொல்ல உனக்கு மொட்டைய போடுறதா திருப்பதிக்கு வேண்டி இருந்தான் டிஷ். ஆனா மொட்டைய போடுறதுக்கு முன்னாடி பாவி பையன் மண்டைய போட்டான் டிஷ். அதனால காசு கொடுக்க வந்த மகாலட்சுமிய அனுமார் வாளை விட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். தப்பு பண்ணிட்டோம் சாமி. இப்ப என்ன பண்றது சாமி? இதோ திருப்பதி கத்தி. நீ குத்த வச்சு உட்காரு, மொட்டைய நான் போடுறேன். ஆத்தா பணம் முட்டைய போடுவா. ஏன் ஐசு
மகாலட்சுமி தான் உனக்கு 100 லட்சம் ரூபாய் தரப்போகுது. இந்த சாமிக்கு நீ என்ன கொடுப்ப? என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க? 101 ரூபாய் வெத்தலை பாக்குல வச்சு மடிச்சு கொடுத்துற மாட்டேன். பாதி மொட்டையா விட்டுட்டு போறீங்களே. உன் மீதி மண்டைய சவுத்துல வச்சு நரன்னு தேய் சுத்தமா போயிடும். ஐயோ பாவி பையன் இப்படி பண்ணிட்டானே. கட்டேங் குசியா இருக்கிற பொம்பளைக்கு கட்டேங், ஹைட்டா இருக்கிற பொம்பளைக்கு கட்டேங், கேஷுவலா இருக்கிற பொம்பளைக்கு கட்டேங், நைஸா இருக்கிற பொம்பளைக்கு கட்டேங். கட்டேங் இங்க வாப்பா. நாகா குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போக சொல்ல பாவாடைய மறந்து வச்சுட்டு போன மாதிரி கை காட்டுற. நாகா முகாடு போட்டு நிக்கிற, மூஞ்சில தாடி வந்துருதா? தாடி இல்ல, நான் அரமண்டதா இருக்குது. உள்ளங்கைய நக்கிட்டு புறங்கைய நக்கா முட்டா மாதிரி ஒரு தலை வழுக ஸ்லிப் ஆகி சைட்ல வந்துருச்சா? வழுக்க இல்லப்பா, ஒரு பாவி பைய பாதி தலையோட விட்டுட்டு போயிட்டான். நீதான்ப்பா முடிச்சு வைக்கணும். ரொம்ப செலவாகும், பரவாயில்லையா? எவ்வளவு? 1000 ரூபாய். கொஞ்சம் குறைச்ச கூடாதா? ஓ ஃப்ரீயாவே பண்ணலாமே. ஐயோ எப்படி தம்பி பண்ணுவீங்க? பிளேடே கிடையாது, 2 கையால ஒரு முடியா இங்க எடுத்துருவேன். வேணாம் தம்பி, 1000 ரூபாவே கொடுத்துறேன். காட்டு பூச்சி காட்டுறா உன் வேலைய. அம்ஜி கரையில இருக்கிற மொத்த ஆன்டிங்களுக்கும் 1 சைடு ஆம்லெட் போட்டு போயிட்டு இருக்கிறானே. ராக்கெட் ராஜா, நீ சாதாரண கிங் இல்ல, சேவிங் கிங். பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஒருத்த வந்து பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்தி மொட்டை அடிச்சுட்டாமா. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா நான் யாருக்கிட்ட? மேல மேலடா மச்சான், சீக்கிரம் பங்கு பிரிடா. நீ முதல்ல சரியா சொறிடா. துணி போட்டு குளியாதுன்னு கேக்குறியா? நல்லா சொறிற மச்சான். நீ மொட்டைய போட்டதுல ஆட்டைய போட்டது 25,000 ரூபாய். அத ரவுண்ட் பண்ணா 20,000 ரூபாய். ஓகேவா? 2 2 4 4 2 8. ஓகேடா. குட். அத சரிக்கு சமா பிரிச்சான்னு வெச்சுக்க. உனக்கு 9,000, எனக்கு 11,000. ஓகேவா? எப்படி மச்சான் டக்குன்னு கணக்கு பிரிக்கிற? ஆனா ஒண்ணும் மச்சான், திருப்பதியில ஃபுல் மொட்டை அடிக்கணும் கூட இவ்வளவு கல்லா கட்டாது. அரை மொட்டை அடிச்சனுக்கு எவ்வளோ துட்டு. மச்சான் சிரிக்கிற? ஆமால, பாதி மட்டும் தானே நீ அடிச்ச, மிச்சத்தை நான் தானே அடிச்சேன். அதனால உனக்கு பாதி, எனக்கு பாதி. டேய் மச்சான், சத்தியமா சொல்றேன், நீ பண்றதா ரொம்ப நியாயம்டா. தவர் அந்த 3வது வீட்ல இருந்துச்சு ஒரு ஆன்டி, அது முத்துன ஃபிகர்னு சரியாவே சரியில்லை. பின்னாடி இவ்வளவு முடி தெரியுமா? ஓகே பிளைடு 20 மொட்டை எல்லாம் ரத்தம் மோந்து பாரு மச்சான். தபார் போச்சு. நான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன். ஃப்ரெண்ட் விஷயத்துல கணக்கு பார்க்க மாட்டேன், கணக்கு விஷயத்துல ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன். நாத்தா குப்பமே. டேய் என்னடா? ஒண்ணுலக்கா, நாடா ஸ்டேஷனுக்கு. மாமா வந்துட்டால இப்ப பாரு. புளி முட்டை முழிச்சிச்சு. எந்திரி மாமா எந்திரி.
ஓம் பிளேடாய நமக, ஓம் கத்திரிக்கோளாய நமக, ஓம் ராக்கெட் ராஜா காட்டுப்பூச்சி காம்பினேஷன் சக்சஸ் ஆய நமக. கண்ணா உன் தயவால எப்பவுமே நிக்காம சுத்துற ஏவிய முருண்ட சுவாக. ஜோதியில போட்ட பலான விட்டு படங்கள் சுவாக. ஓம் பப்ளிக் பிசிஓ சுவாக. ஹலோ காட்டுப்பூச்சிய அப்படியா? டேய் ராக்கெட், டேய் இன்ஃபார்மர் ஃபோன் பண்ணாடா. ஈசிஆர் ரூட்ல சேட்டு விட்டு கல்யாணமா. எழுந்துடா டேய், எழுந்து. குட் மார்னிங். ஐயோ உங்களுக்கும் குட் மார்னிங். ஐயோ அப்படிலாம் நீங்க பாக்காதீங்க. சனியும் பிடிச்சிருங்க. பாலராஜா வாங்க வந்து எத்துங்க. சொன்னா கேள்றா, இதுவும் பண்டாரா? இதுங்க அம்மாலாம் கொலா சண்டையில கோல்டு மெடல் வாங்கணும்லங்க. வந்தாங்கன்னா நமக்கு ஆபத்து. ஆபத்தெல்லாம் எங்களுக்கு சர்பத் சாப்பிடுற மாதிரி. வந்துட்டானுங்க பேட்டை தூக்கிட்டு சச்சின் டோனி மாதிரி. இன்னொரு தடவை பால் வந்துச்சு பிச்சு புடுவான் பிச்சு. 300 பருத்தி வீரிகளும் மொத்தமா வராளுங்களே. இவளுங்க கிட்ட மாட்டா மட்டனு சிக்கனா சிக்கனு. டேய் ராக்கெட், வந்தாச்சுடி. உன் கை ரெண்டு உடைஞ்சு போக. எல்லா எழவு எடுத்த நோய் உனக்கு வர. நீ நாசமா போக. புருஷன் அவன் தங்கச்சி கூட ஓடி பா. கையை கால் எடுத்து உன் மாமியார் கையில மீ படி சாவ போடி. இவள டச்சி சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் உன் வீரத்தை காட்டிக்கிறீங்க. உனக்கு வெக்கமா இல்ல? என்னத்துக்கு நீ வெக்க பண்ணோம்? அவுத்து போட்டு நிக்கிறது உன் பிள்ளைங்களா இல்ல நானா? ஏய் உன் பிள்ளைங்கள உன் புருஷன் டவுசரையும் சேர்த்து அவுத்துருவேன். என் புருஷன் டவுசரையும் அவுத்துருவியா நீ? அவுத்துட்டுமா? ஏய் நீ மீச வச்ச ஆம்பளையா இருந்தா உண்மையிலேயே உனக்கு தில் இருந்தா கரெக்டா பாக்கல என் புருஷன் டவுசரை. ஏன் பாக்கல? என்ன ஆம்பளை நீங்க நான் என்ன பண்றேன்? டேய் அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா நீ உன்னை அவுத்து பாத்துருவான்னு நினைக்கிறேன். ஜெட்டி போட்டுறியாடா கரும்பு முடிச்சவனே. ஐயோ ஆள விடுங்கடி. பாத்தியா நம்ம பவுர நம்ம பேசுங்க எங்கறீங்க போ போ போ. டேய் இன்னைக்கு பேசு பேசா வெட்டே மீன வாசன மாதிரி வருஷமா இந்த அட்ட விட்டு போக மாட்டேன்டா டேய். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. அட சொன்னா கேளு புடுமே. அட வேணாமே. சண்டைக்கு வரல என்னடா புடிச்சாட்ட? வந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி. அதான் துண்டா தூயின்னு வந்துட்ட. என்ன சொல்ற? பூக்கையாம தண்ணி ஊத்துற? டேய் பரமாக்கே பொம்பளைங்கள அடிக்கறியா? நீ அனாதையா? பொம்பளை துணையே இல்லாம ஒட்டி கட்டியா போகல? நான் எப்பளுக்கு ஏய் போங்கடி போங்க. உங்கள மாதிரி இல்லடி. வெள்ள ஃபிகரா ரிச் கேலா பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணல. எங்க அப்பா பேரு சொல்லு மச்சான். எங்க அப்பா பேரு சொல்றா மச்சான். எங்க அப்பா பேரு போங்கடி. இதுதான் இன்ஃபார்மர் சொன்ன சேட்டு கல்யாணம். வணக்கம் தல. உங்க ஆசீர்வாதத்தினால நல்லபடியா நடக்கும். ஏய் அவன் கல்யாணம் ஊர. அவன் தானே நம்ம இன்ஃபார்மரு. பூனை குட்டி கிராசனா கூட பரவாயில்ல. புள்ள குட்டி கிராசனா விளங்கவே விளங்காது. இந்த வீடு வேணா ஒரே டாடா நீ வாசிச்சாதரா. சாப்பிட்டாது போல வாடா. வரேங்க வரேன். பாத்தியா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பஞ்சாப் மாப்பிள்ள லாரி டிரைவரோ. வாடா செட்டப் பாக்ஸ் வச்சா கூட இத்தனை சேனல் பார்க்க முடியாது மச்சான். வா நமஸ்காரம். கலப்பு கல்யாணம் மாதிரி இருக்கு. இதுல கலந்துகிட்டோம் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. கார்னர் பைசா இருக்கிறானே குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. ஸ்மார்ட்டியா? கிழவி. பொருளை பாரு பொண்ணை பார்க்காத. அப்ப சேட்டு பொண்ணுங்களா பார்க்க கூடாதா? பார்க்கக்கூடாது. சேட்டு ஆன்ட்டிங்களா? பார்க்கக்கூடாது. சேட்டு கிழவிங்களா? பார்க்கலாம். சீலா வீட்டு கூட போலடா. பேசுடா டாலி. செல்லம் இல்லடா.
இன்னைக்கு தங்க வேட்டை தான் ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. வெரி குட் குடு அப்புறம் பிரிச்சுக்கலாம். இந்த பங்குன்ற போங்கே வேண்டாம். நீ அடிக்குது உனக்கு, நான் அடிக்குது எனக்கு. டீலா நோ டீலா? டீல் டீல் போப்போ. வெறுங்கையோட தான் வரப்போறோம். சிக்னல் வீக்கா இருக்கும், அந்த முக்குல போய் பேசுங்க, நல்லா கிடைக்கும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. சாமா காமெடி. வெளிய பேசுறீங்க. கண்ணா லட்டு திங்க ஆசையா. எங்க போயிட்டாளுங்க இவளுங்க? தம்பி இந்தாங்க ரூம் சாவி புடிங்க. பக்கத்து ரூம்ல நகையெல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை, வரும்போது பூட்டிட்டு வரணும். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டு பூச்சி ஆன்கோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. காத்துட்டு இருக்கவனா தங்கம், இப்பவே தூக்கிடுறோம் உன்னை. என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். ஐயோ சித்தப்பா ஹார்ட் அட்டாக், யாராவது கொஞ்சம் டாக்டர் கூப்பிடுங்க. எஸ்கேப். ரொம்ப மேட்டரா இருக்குதே. செம்ம ஃபேரா இருக்குதே. சித்தப்பா இப்போ ஓகே தானே? I'm all right. உங்க பொண்ணு பெரிய அற்புதமே நடத்துட்டா. இப்போ ஒண்ணும் இல்ல. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எல்லாரும் நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் என்ன புகழ்றீங்க, ஆனா உண்மையிலேயே இந்த புகழ்ச்சி பாராட்டெல்லாம் என்ன சேராது. இதெல்லாம் ஒரு உன்னதமான மனிதருக்கு தான் போய் சேரும். நான் இவரை காப்பாத்தினேன்னா இவர் என் சித்தப்பாங்கிற ஒரு உறவு இருக்கு, ஒரு சுயநலம் இருக்கு. ஆனா எந்த உறவுமே இல்லாத யாரோ ஒருத்தர் அன்னைக்கு காப்பாத்தினாரே. He's a great man. He's a brilliant man. அப்படிப்பட்ட அந்த மனிதரை திரும்பி என் லைஃப்ல மீட் பண்ணேன்னா அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்வேன். திரும்பவும் சந்திச்சிட்டீங்க. நீங்களா? நீங்க எப்படிங்க? ஐயோ, நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? என்ன கேக்குறீங்க? ஐயோ நீ பாத்துறாங்கடா பிச்சிகோ. என்ன சார் பாக்குறீங்க? போய் புடிங்க சார். சாரா நானா? ஆமா உங்களதான். போங்க. போங்க சார், போங்க. போங்க. போடா புடிமா. ஆண்டி இங்க ஓடியா. வந்துடா வாடா பாத்தா வாடா. மாமி நான் மச்சான் ஐயோ. திருடு. புடிங்க. மச்சான் வந்து ஆட்டோ மடங்கடா. புடிங்க சார், புடிங்க. வெள்ள ஃபிகரா ரிச் கேலா பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணல. நான் மச்சான் வெறுங்கட ஓடி வர நீ எதுவும் அடிக்கலையா? சரி ஓடி போய் வண்டி புடுறா போடா. டேய் வண்டியை புடுறானா என்ன புடிக்கிற? திருடனை புடிச்சிட்டேன் மேடம். பார்த்து மெதுவா வாங்க, நான் திருடனை ஓடாம புடிச்சுக்கிறேன். வாங்க புடிச்சுங்க இந்தாங்க. நல்லா அடி. இங்கடா பாக்குற அடிங்க சார். அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல அவரை காப்பாத்தும் போது அந்த சேவையில அன்னை தெரசாவை பார்த்தேன். தெரசாவா? இன்னைக்கு இந்த திருடனை பிடிக்கும் போது அந்த வேகத்துல நேதாஜியை பார்த்தேன். நேதாஜியா? உங்களுக்கு
உங்களுக்குள்ள இன்னும் எத்தனை தலைவர்களை ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ தெரியல. ஏய் ஜிலேபி, நீ அந்த உத்தமர கேலண்டர் போட்டு கூட வித்துக்கோ, அத பத்தி எனக்கு ஆட்சேபம் இல்ல. ஆனா ஒரே ஒரு கேள்வி, அவன் மாப்பிள்ளை வீடா இல்ல பொண்ணு வீடான்னு மட்டும் கேட்டு சொல்லு. ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். வேண்டிய காரியம் பண்ணிருக்கார், அவர் மாப்பிள்ளை வீடு தான். ஒரு ஹீரோ மாதிரி சேஸ் பண்ணி திருட புடிச்சாரு. இல்ல மாப்பிள்ளை வீடு தான். நிச்சயமா பொண்ணு எனக்காக நீங்க யாரும் அடிச்சுக்க வேண்டாம். மாட்டின இந்த திருடன் அடிங்க. மூஞ்சிங்களா பாரு, நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன். உங்களுக்குள்ள ட்விஸ்ட் ஆயிட்டீங்களாடா. மிஸ்டர் மனித குல மாணிக்கம், ஒத்துக்கிறேன், நான் ஒரு திருடன்றத ஒத்துக்கிறேன். ஆனா உன் கையாலே கொண்டு போய் என்ன போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணு. பண்ணலாமா? ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. எப்போ ஒரு திருடன் தான் செஞ்சு தப்ப ஒத்துக்கிட்டானோ அப்பவே அவன் திருந்திட்டான். அதனால அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட வேண்டாம். வேணும்னா அவனை கட்டி வச்சு ஒரு 4 நாள் 4 நாளா? டேய், கல்யாணம் 3 நாள் தானடா. ஐயோ